தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமை பரவாயில்ல, பட் வருமானங்கள் இருக்கிற அளவுக்கு செலவுகளும் பெரிய லெவலில் இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் அப்போ தான் நீங்கள் உங்களுடைய காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வாரம் நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. அத்தனை விதமான நீங்கள் தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக வர்றதுக்கான சூழ்நிலைகள், அதுலேயுமே நிறைய தடை ஏற்பட்டு அந்த நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது. அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது. ஜாப் இல்லாமல் இல்லை, ஜாபில் பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு என்பது இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் அவ்வளோ தூரம் லாபகரமாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு போனாலும் பார்ட்னர் லாபம் முடிவார். இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணிங்கனாலும் லாபம் வர்ற மாதிரி உங்களுடைய தோற்றம் பிஸ்னஸில் உங்கள் கையிலுக்கு பணம் வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை மேரிட்டல் லைஃப்லேயுமே நிறைய ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்க, இந்த வாரத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பட் உங்களுடைய எஜுகேஷனில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்கள் தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடாதீங்க. யாருக்கும் சூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி கொடுக்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு விளையாட்டுத்துறை கை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் நிலமை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும், அது மட்டுமல்ல எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவனும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.